ஐயா உங்ககிட்ட நான் வந்து ஒரு காமன் மேனா, நான் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் இல்லை, ஓட்டு போடுறது மட்டுமே என்னோட அரசியலை நினைக்கக்கூடிய ஒரு காமன் மேனா, எல்லாருடைய கேள்விகளாக நான் வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முதல் கேள்வியே உங்களை கோபம் அடைய வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம் ஐயா. உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்றத என்னோட முதல் கேள்வியே கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதுதான் வந்து செல்லுபடி ஆகுதோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எப்பவும் ஒரே மனநிலையோட இந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸோ ஹேட்ரேட் பாலிடிக்ஸோ பண்ணாமல் தொடர்ந்து வந்து நீங்கள் அந்த அந்த டீசன்ட் பாலிடிக்ஸு இன்னைக்கு மக்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த அரசியலில் கோபம்லாம் வருமா? இது வரைக்கும் நாங்கள் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் உங்களை கோபமாக பார்த்ததில்லை. ஸோ அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு கோபம்லாம் இருக்குமா? எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க? கோபம்ங்கிறது மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பு எனக்கு இருக்கிறது இல்லை, மாற்று கருத்து கிடையாது. அந்த கோபத்துக்கு ஆளானவர்கள் இயக்கத்துடைய மூத்த தலைவர் சக்தியும் இருக்கார், திருவேங்கடமும் இருக்கார், எம்எல்ஏவும் இருக்கார், முனவரும் இருக்கார், கோயில்சாமி இருக்கார், நம்பி இருக்கார், மாவட்ட தலைவர் அருண்குமார் இருக்கார், சுந்தரம், எல்லாரும் இருக்கிறாங்க. அதுக்கு அதுலேயும் என் மேலே பரிவாக இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து ரொம்ப அன்பாக கோபப்படுவேன். அதுதான் அதில் ஸ்பெஷாலிட்டி. கோபப்படுவேன் அப்படின்றதே சிரிச்சுக்கிட்டே சொல்கிற ஒரே தலைவர் ஐயாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.